எல்லாமே எனக்கு ஈஸியாக தான் இருந்தது, கஷ்டமாலாம் இல்லை. அந்த லவர் பாய் அந்த இது அப்படின்லாம் நான் சொல்ல. இந்த கேரக்டர் வந்து அப்படி தான் டிசைன் பண்ணும்போதே பிரபு என்கிட்ட சொல்லும்போது இப்படி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா சீரியஸாக இல்லாமல் இது வரைக்கும் நான் சீரியஸாக தான் பண்ணேன், இது ரொம்ப சாஃப்டாக இது பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லவ் டுவேட் அப்படின்றது வந்து எனக்கு வந்து நடிக்கும்போது புதுசாக இல்லை. காரணம் என்னென்னா சுப்பிரமணியபுரத்தில் என் லவ்க்கான சீன் வந்து ஸ்வாதிக்கும் ஜெய்க்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அது வந்து பெருசாக தெரில. ஸ்கிரிப்டோட இதுக்கான ஒரு விஷயந்தான் ரஜினிகாந்த் சார் ஃபேனாக பண்ணது. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா ஊரில் இன்னமும் இருப்பாங்க ரஜினி சார் மாதிரி ரஜினி ரசிகர்கள் வந்து இன்னும் ரஜினி சார் மாதிரி ஸ்டைல் பண்ணிவிட்டு அவர் மாதிரியே வந்து அந்த ஆட்டிடியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுதான் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நடுவுச்சு எடுத்து சிவியெல்லாம் வருவேன். ஸோ அந்த போர்ஷனுக்காக தான் அது ஆக்சுவலாக அவங்க இது பண்ணாங்க. ஃப்ளாஷ்பேக் சீனு ஒரு ரஜினி ரசிகர் வந்து எப்படி பண்ணால் எப்படி இருக்குன்ற ஒரு விஷயந்தான். அதெல்லாம் அப்படி தான் பண்ணுவோம். இன்னும் இருப்பாங்க, நம்ம ட்ரை பண்ணுவோம் ரஜினி சார் மாதிரி இருக்கணும்னு ட்ரை பண்ணுவோம், ஆனால் முடியாது. அதுதான் வந்து இதில் எல்லாம் இன்னும் இருப்பாங்க. அவர் மாதிரி செய்வோம், ஆனால் அது மாதிரி இருக்காது. ஸோ அவர் மாதிரி பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் அது வரவே வராது. இருந்தாலும் ரஜினி ஃபேனாக இருப்பாங்க, அவர் மாதிரி சீவிட்டு இருப்பாங்க, அந்த ஆட்டிடியூட் அவர் மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஈர்ப்பு தான் அது. அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் சுந்தரபாண்டியன். அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டைல் அதுக்காக வந்து ரொம்ப டீப்பாக இருக்காமல் ஒரு ரஜினி ரசிகர் இப்படிலாம் அவரோட லைஃப் இப்படி இருந்தால் அப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இருக்குமே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி இருக்காது. இன்ஸ்பயர் ஆகிருக்கும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம ரஜினி சார் ஓட படங்களும் கமல் சார் படங்களும் நம்ம பார்த்து வந்திருக்கோம். ஸோ அப்போ வந்து மேபி அந்த இன்ஸ்பயர் தான். ஸோ அவருடைய படங்கள் எல்லாமே பார்த்தனால அது பண்ணும்போது கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இல்லை. இது நான் வந்து கரெக்டாக அந்த மாதிரி நான் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறேன். படங்கள் வந்து எது எனக்கு கரெக்டாக செட் ஆகும், எந்த மாதிரி கதைகள் எனக்கு செட் ஆகும் அப்படின்னு நான் ஆரம்பத்திலே சூஸ் பண்ணிக்கிறேன். நான் சொல்லுவேன், நான் பெர்ஃபார்மர்லாம் கிடையாது. ஐம் நாட் அ குட் பெர்ஃபார்மர், அவ்வளோதான். ஐ நெவர் ஆக்ட், ஐ ரியாக்ட், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான் நான் படங்கள் சூஸ் பண்ணுறதும் சரி, நடிக்கிறதும் சரி, அந்த மாதிரி தான். எனக்கு தகுந்தமான ஒரு கதைகளை நான் தேர்ந்தெடுத்து அது எப்படி ஆடியன்ஸ் ரசிப்பாங்க அப்படின்றது இது பண்ணி பண்ணுறேன். அதுதான். இல்லை ஒரு பேசிக்கலாக என்னென்னா ஒரு க்ரியேட்டரோட ஒரு தாட்டும் அவங்களோட கேரக்டரும் வந்து அவங்க பண்ணுற படங்களில் எங்கேயாவது தெரியும், அது வந்துடும். ஸோ அப்படி தான் என்னுடைய படங்கள் அங்கங்கே வருது. எனக்கு பேசிக்கலி நட்புனா ரொம்ப பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் பண்ணுற படங்களையும் ஃப்ரெண்ட்ஷிப் எங்கேயாவது வந்துடுது. காதல் கூட ஒரு பருவத்தில் வரும், பட் நட்பு வந்து பிறந்ததுலேருந்தே வரும். ஸோ எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் என்னுடைய படங்களில் அப்படி இப்படி வருது. ஸோ நட்பு இல்லாமல் படங்கள் பண்ண முடியாது, காதல் இல்லாமல் பண்ணிடலாம், நட்பு இல்லாமல் பண்ண முடியாது. எங்கேயாவது நண்பன் வந்துட்டு தான் இருப்பான். ஸோ அதனால தான் அப்படி பண்ணுறேன். மியூசிக் ரகுநந்தன் சார் பண்ணியிருக்காரு. இதில் 4 பாடல் இருக்குது. முத்துக்குமார் சார் ஒரு பாடல் பண்ணியிருக்காங்க, தாமரை மேடம் ஒரு பாடல் பண்ணியிருக்காங்க, மதன் கார்கி ஒரு பாடல் பண்ணியிருக்காரு, மோகன்ராஜ் ஒரு பாடல் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. கேமராமேன் பிரேம், பசங்க பண்ண கேமராமேன் தான் இந்த படத்தில் வந்து கேமரா பண்ணியிருக்காரு.
ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. இந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற சீன்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஏன்னா அதுக்கான டைம் நேரங்கள்லாம் போகும். ஸோ ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காரு. பிரேமுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாமே மறக்க முடியாத அனுபவம் தான். ரொம்ப மறக்க முடியாதுன்னா நாங்கள் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் போனோம். அது ஒன்று அந்த மலைக்கு போனோம். அந்த 3 ஷாட் தான் வரும் ரெக்கை முளை தென் சாங்கில். அதில் எல்லாருமே ஹோல் டீமும் ரொம்ப கஷ்டப்பட்டு மலையில் ஏறி போன ஒரு விஷயங்கள். அது அங்கே போய் நாங்கள் இருந்து தங்கக்கூட வசதி இருக்காத ஒரு இடம். அங்கே தங்கி எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணி அதை முடிச்சுட்டு வந்தது வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். சுந்தரபாண்டியன் திரைப்படத்தை பற்றி உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.